பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் காவல்துறையின் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற திமுக மற்றும் விசிகவினரிடையே மோதல் ஏற்பட்டு போலீசார் முன்பே கற்கள் மற்றும் கம்புகளை கொண்டு தாக்கிக் கொண்டனர். தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். பெரம்பலூரில் காவல்துறையினரின் முன்பே திமுக மற்றும் விசிகவினர் மோதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம். முருகேசன், வணக்கம். இந்த மோதல் சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி தொகுதி எம்பியுமான ராசா எக்ஸ்தலத்தில் பதிவிட்டதை அடுத்து திமுகவினருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. இந்த நிலையில இரண்டு அரசியல் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட தொண்டர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் இரண்டு கட்சியினரையும் விமர்சனம் செய்து பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். இந்த நிலையில குன்னம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அன்பானந்தம் என்பவர் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட தலைவர்கள் உள்ளிட்ட சிலரை விமர்சனம் செய்து பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்ட திமுக மாவட்ட நிர்வாகிகள் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் காவல் நிலையத்தில் கடந்த சனிக்கிழமை அன்று ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரியிருந்தனர். இந்நிலையில அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இதனிடையே திமுகவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த ஞாயிற்றுக்கிழமை அனுமதி கோரி விசிக கட்சி சார்பில் குன்னம் காவல் நிலையத்தில் அனுமதி கோரியிருந்தனர். இந்த இரண்டு கட்சியினர் ஆர்ப்பாட்டத்திற்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலாம் என கருதிய போலீசார் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்திருந்தனர். இந்த நிலையில இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருந்த இந்த இரண்டு அரசியல் கட்சியினரும் போலீசாரின் அனுமதியை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்த குன்னம் பேருந்து நிலையம் பகுதியில் திரண்டதால் ஒருவருக்கொருவரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. அதனைத் தொடர்ந்து ஒருவர் இரண்டு தரப்பினரும் கற்களையும் கட்டைகளையும் குச்சிகளையும் வீசி தாக்கிக் கொண்டனர். இதனால் பெரும் பரபரப்பு நிலவியது. இதில் திமுக தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட நிர்வாகி ரமேஷ் என்பவர் காயமடைந்தார். மேலும் ஒரு சில தொண்டர்கள் காயமடைந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த பெரம்பலூர் மாவட்ட போலீசார் ஏடிஎஸ்பி பாலமுருகன் தலைமையில் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த இரண்டு தரப்பினரையும் சமாதானம் செய்து கட்டுக்குள் கொண்டு வந்து மேலும் அசம்பாவிதம் நிகழாமல் தடுத்து வருகின்றனர். இந்த நாள் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலையோடு அங்கு கூச்சல் குழப்பமும் ஏற்பட்டு வருகிறது. இன்னும் பேருந்து நிலை பகுதியை சுற்றியுள்ள கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. அரை மணி நேரத்திற்கு மேலாக பெரம்பலூர் அரியலூர் சாலையில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திடீர் தாக்குதல் மோதல் சம்பவத்தால் பெரும் பரபரப்பு நிலவி வருவதோடு திமுக மற்றும் விசிக கட்சியினரிடையே பெரும் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.